உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி வாக்கிய பிரகாரம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மாலை 3:40 மணிக்கு நடைபெறுகிறது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த ராகு கேதுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது. என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் நம்ம ராகு கேதுக்கு கொடுக்கறதில்ல. அது என்ன காரணம், அந்த கிரகத்துடைய எனர்ஜி, அந்த பிளானட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் காரணம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு ஆன்மீக சொந்தங்களே, எந்த கிரகமும் எந்த தெய்வம், பெரும் தெய்வங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஜாதகனும் ஒவ்வொரு ஜாதகியும், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான், திடீர்னு ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ராகு காரணமாக இருப்பார். திடீர்னு ஒருத்தர் அந்தரத்துலேருந்து டமால்னு கீழே விழுறாங்கன்னா அதுக்கு கேது காரணமாக இருப்பார். நேற்று வரலாம் எதிர்த்த கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி ஆளே பிடிக்க முடியல, அவர் டெய்லி 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், சினிமா துறையில் இருக்கிறாருன்னா ராகு காரணம்னு அர்த்தம். 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் ஒருத்தவனை கோடீஸ்வரனா ஒரு கிரகம் மாற்றும் என்று சொன்னால், அந்த அதிசயம் நிகழும் என்று சொன்னால் அது ராகுவால் நடக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி நாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். அரசியலில் பார்க்குறோம். ரொம்ப சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருப்பாங்க, அவங்கள திடீர்னு கொண்டு முதலமைச்சராக மாற்றிடுவாங்க. கடந்த காலங்களில் நம்ம நிறையவே அதை பார்த்துருக்குறோம். அம்மையார் இருக்கும்போது திடீர்னு ராத்திரி ஒருத்தர் அமைச்சராக இருப்பார், காலம்பரம் அமைச்சராக இருக்க மாட்டார். ஆனால் புதுசாக ஒருத்தர் அமைச்சராக வந்திருப்பார். இந்த ராகு கேதுக்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ யோகத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ பரிபாலனத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத அரசு அதிகாரங்களை, பதவிகளை, அந்தஸ்தை மிக எளிமையாக கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய குணம் உடையவர்கள். நீங்கள் மற்ற எல்லாம் சாமிகிட்ட போய் வேண்டணும். சனி பகவான் என்ன எப்படி இருக்கார், குரு அங்கே இருக்கார், சுக்கிரன் இங்கே இருக்கார், எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும், மற்ற எல்லாம் நீங்கள் போய் சாமிக்கிட்ட வேண்டணும். நீங்கள் வேண்டுறீங்களோ வேண்டலையோ, கேட்குறீங்களோ கேட்கலையோ, தானாக உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குமேயானால் அது இந்த ராகு கேது தான். அப்பேற்பட்ட ராகு கேது திருக்கணித பிரகாரம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அந்த பிளானட்ஸ் அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடியது திருநாகேஸ்வரம் ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. நிச்சயமாக பல மாற்றங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக, அதுவும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஜாதகிக்கும், நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாரும் காஞ்சு போயிருக்காங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. பதவிகள், பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க, பதவிகள் காணாமல் போயிடுச்சு. பெரிய சட்ட சிக்கல்களில் போய் திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க, வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல. அதுக்கு காரணம் அந்த ராகு கேது. அப்போ இந்த ராகு கேது அந்த சட்ட சிக்கலை மேலும் வலுப்படுத்துவாரா, இன்னும் பலப்படுத்துவாரா, இல்லை அதில் கட்டி காப்பாற்றி வெளியில் கொண்டு விடுவாரா? அதே போல் மிகப்பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது நிறைய அன்பர்கள். வேலையை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது, அல்லது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைகள்லாம் முடித்து வெளியில் தெரியாமல் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அந்த ராகு கேதுக்கள் அந்த பிரச்சனையை எப்பயோ முடிஞ்சு போன பிரச்சனையை தட்டி எழுப்புவாங்க.
ஆகையினால அந்த சட்ட சிக்கல்கள், பதவி போட்டிகள், ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது சாமி, நிம்மதி போச்சு. அப்போது ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிலையற்ற தன்மை, முப்போதும் எதிரிகளுடைய பயம். எந்த நேரத்தில் எதிரி நம்மளை என்ன எப்படி வேலை செய்வான்னு தெரியாது. கூட இருக்கிறவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்களா, நமக்கு சப்போர்ட்டாக இருக்கானா, நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் பின்னாடி என்ன வேலை செய்வான்னு தெரியாது. பயம், தேவையில்லாத மன பயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளில் வரக்கூடிய உடன் பிறந்தவங்க, அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சித்தப்பா பெரியப்பா, அத்தைங்க, உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, ஜெயில் தண்டனை சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி இந்த ராகு கேதுக்களால் ஏற்படாத பிரச்சனைகளே இருக்காது, பாதிக்கப்படாத ராசிகளே இருக்காது. அப்போ இதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை பார்த்துடுவோம். வாருங்கள். கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசியை பொறுத்தவரை ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை. இந்த ராகுகேது அவங்க ஏதோ செப்பரேட்டாக தள்ளி இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே கூட கன்னிராசிக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி. என்னென்னவோ நாங்களும் செஞ்சு பார்க்குறோம், என்னென்னவோ முயற்சிகளை செய்து பார்க்கிறோம், எல்லா வேலையும் செஞ்சு பார்க்குறோம், ஆனாலுமே கூட ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கன்னிராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்தவரையிலே கவலை வேண்டாம், நிச்சயமாக நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலுமே கூட மிகுந்த எச்சரிக்கை தேவை கன்னிராசி என்பர்களே. காரணம் என்னென்னா, 7லே ராகு, ஜென்மத்தில் கேது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, நான் ராகு கேது பற்றி சொன்னேன். ஒரே ராத்திரிலாம் தேவையில்லைங்க, 1 மணி நேரத்தில் ஒருத்தவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாருங்க. ஒரு நிமிஷம் போருங்க அவருக்கு, கடைக்கன் பாருங்க, பை செகண்டில் அவனை கோடீஸ்வரனாக மாற்றிடுவார், டிவியில் வர வச்சுருவார். யாருன்னே தெரியாத ஒருத்தவனை டிவியில் உருவாக்கி விட்ருவார், பெரிய நியூஸ் ஆகிடும். அதே போல் ஒரு பெரிய மேல்லோகத்தில் இருக்கிறவனை கொண்டு அதெல்லாம் பாதாளத்தில் போட்டுருவார். அப்போ ஒரு நிமிஷம் போகிறோம் அவங்களுக்கெல்லாம், ராகுக்கு எதுக்கெல்லாம். அப்போ எனக்கு எதுவுமே நடக்கலை. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், பிஸ்னஸில் ஒரே மந்தமாக இருக்குது, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, சேல்ஸ் டல்லாக இருக்குது, இன்கம் டல்லாக இருக்குது, ப்ராஃபிட் டல்லாக இருக்குது, இல்லை பிஸ்னஸே டல்லாக இருக்குது, அல்லது எனக்கு வேறு ஏதோ தோணுது சாமி மனசுக்கு, எல்லாம் இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது, கம்பெனியில் சில பிரச்சனைகள் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, மனசுக்கு வேறு ஏதோ தோணுதுங்க சாமி, ஒரு செய்வினை கோளாறுகள் மாதிரி இருக்குது, நமக்கு யாராவது எதாவது செஞ்சிட்டாங்களான்னு தோணுது, மறைமுகமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமோன்னு தோணுது. இப்படி கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும். ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள், கிளைண்ட்ஸு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம், வெளிநாட்டு கிளைண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விசாக்காக அவங்க கஷ்டப்படக்கூடியவங்க, பிஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலி ட்ரபுள்கிட்ட நம்மள்கிட்ட வராங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கனாக்கா தொழில் பிஸ்னஸ் சம்மந்தமாக வராங்க, வேலையில் சில பிரச்சனைகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தலைகுனிவுகள், அமைதியாக இவங்க வேலையை பார்த்துன்னு இருந்தால் கூட பிரச்சனை தேடி பெல் அடிச்சுட்டு அதை திறந்து உள்ளே வர்ற கதையாக பிரச்சனைகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் வருது. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவுகள், கணவன் மனைவியிடையே மன வேற்றுமை, கருத்து வேறுபாடுகள், மனைவி பிரிஞ்சு போகிறது,
அல்லது வசியம் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் மாந்திரிகத்தில் குடும்பம் பிரியறது, பசங்களை கூப்பிட்டு போயிடுறது, திருமணம் நடந்து ரொம்ப நியர்பையாக இருப்பாங்க, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருவாங்க. நிறைய டிவோர்ஸ் கேஸு. அப்பொழுது ரொம்ப நாளாக வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துல பழகக்கூடியவங்க, இல்லைன்னா மறைமுகமாக வீட்டுக்கு தெரியாமல் சில பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது, பெண்கள் சம்மந்தப்பட்டதை போய் மாட்டிக்கிறது. இப்படி கன்னிராசி என்பவர்கள் குடும்பத்தில் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், அதே போல் ஆண்களாக இருக்கலாம். ஏன் வேலையை எடுத்துக்கோங்களேன், வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கன்னிராசிக்கு தெரியுமா? வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்காது, ஒரு ரெக்கக்னைஸ் கிடையாது, ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்காது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு வேலை செய்வாங்க, இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் ஒரு நல்ல ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என் பாஸ் என்கிட்ட பேசலை. அதே போல் பதவி போட்டிகள் நிறைய இந்த கன்னிராசிக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி போட்டிகள் இருக்கும். சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள். நியர்பையாக நிறைய கன்னிராசி அன்பர்கள் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லோரும் கன்னிராசி சூப்பராக இருக்குது, கன்னிராசி சூப்பராக இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஜென்மகேது. அப்போ கட்டாயம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, சாமி இங்கே பாருங்கள், நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இதை அப்படியே கட்டி காப்பாற்று 2 வருஷம் மேக்கப் பண்ணிட்டு போனால் போகிறோம் சாமி, நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் வின்னர். ஒன்று நீங்கள் புதுசாக எதையும் நீங்கள் சாதிக்க வேணாம், புதுசாக நீங்கள் எதையும் செய்ய வேணாம். அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளை அப்படியே மெல்லமாக தள்ளி கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் வின்னர்னு அர்த்தம். எதுலேயும் போய் மாட்டாமல், நான் தான் சொன்னேன், அந்த ராகு கேது கொடுக்குற மாதிரி கொடுத்து பெருசாக மாட்டி விட்டுருவாங்க. அப்போது அடுத்து வரக்கூடிய, நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் எந்த பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் மாட்டாமல் அழகாக தள்ளி கொண்டு காப்பாற்றி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றி அன்பர்கள் கன்னிராசி நேயர்களே. அப்போ என்ன தேவை அப்படின்னாக்கா நிச்சயமாக வழிபாடுகள் தேவை. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தாலும், அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், இல்லை சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆரோக்கிய குறைவுகள், மனக்குழப்பம், மனசு பயம், வியாதிகள், அல்லது ஒரு ஆப்ரேஷன்ஸு, சின்ன குழந்தைகளாக கூட வரக்கூடிய பால அரிஷ்டங்கள், அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கன்னிராசி என்பர்களே நிச்சயமாக அதிக கவனம், அதிக எச்சரிக்கை தேவை. இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை பிராயச்சித்தங்கள் செய்யணுங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது பொதுவாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்காக, கன்னிராசி அன்பர்களே இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், விசேஷமாக நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்காக ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, எதுக்காக ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரேயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் விலகும். அன்னை வாராகியின் அருளாசி உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகுகேது பற்றி நம்ம நிறையவே எடுத்து சொல்லியிருக்கிறோம். வலைதளங்களில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா, யூடியூப்பில் எடுத்துட்டிங்கனாக்கா ராகுகேது பற்றின நிறைய அவேர்னஸ் நிறைய அன்பர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளானட்ஸ் ராகுவும் கேதுவும் அப்படின்னு. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உங்களுக்காக. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.